ஹலோ மக்களே, வெல்கம் டு செல்லூர் இ7 இன்ஃபோ சேனல். இங்க பாருங்க, இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த தங்கம், வெள்ளி, வைரம் விலை அப்டேட் ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல். நாங்க உங்களுக்காக இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்போம். அதனால நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். கொஞ்சம் நம்ம சேனலை செல்லூர் இ7 இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. அப்புறம் நம்ம போடுற ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா கிடைக்கும். எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். சரி, இன்னைக்கு நிலவரத்துக்குள்ள போயிடலாமா? இன்றைக்கு தங்கம் விலை மீண்டும் அதிரடியாக உயர்ந்திருக்கு மக்களே. ஆமாங்க, மார்க்கெட்ல ஒரு மாபெரும் விலையேற்றம் நடந்திருக்கு. சும்மா சின்ன ஏற்றம் இறக்கம்னா பரவாயில்ல, ஆனா இது ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல். இப்போ வரவிருக்கும் கல்யாணத்துக்காகவோ இல்ல குடும்ப விசேஷத்துக்காகவோ நகை வாங்க நினைச்சிட்டு இருந்த பல குடும்பங்களுக்கு இன்றைய சந்தை நிலவரம் ஒரு பெரிய அதிர்ச்சின்னு தான் சொல்லணும். எப்படியும் விலை குறையன்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இது நிஜமாவே எதிர்பாராத ஒரு பெரிய சுமைதான். குறிப்பா சொல்லணும்னா 22 கேரட் தங்கம் 1 கிராமுக்கு 13,946 ரூபாய் வரை விக்குது. நம்ம ஊர்ல கல்யாணம், காது குத்துன்னு எல்லா விசேஷங்களுக்கும் அதிகமா வாங்குறதே இந்த 22 கேரட் தங்கம் தானே. 1 கிராமுக்கே இந்த விலைன்னா குறைஞ்சது ஒரு 10-20 சவரன் நகை எடுக்கிற குடும்பங்களோட பட்ஜெட் எவ்வளவு தூரம் அடி வாங்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல மாசமா சிறுக சிறுக சேர்த்து வச்ச பணம் இப்போ ஒரு சில கிராம்களுக்கு மட்டுமே பத்தக்கூடிய நிலைமை உருவாகியிருக்கு. அதேபோல தூய தங்கமான 24 கேரட் தங்கம் 1 கிராம் 15,214 ரூபாய் வரை போயிருக்கு. அதாவது அசால்ட்டா 15,000 தாண்டிடுச்சு. தங்கத்தை ஒரு பாதுகாப்பான முதலீடா பாக்குற இன்வெஸ்டர்ஸ் பங்குச்சந்தை ஏற்ற இலக்கங்களை விட தங்கத்தை முழுமையா நம்புறாங்க. அதனாலதான் அதோட டிமாண்ட் இப்படி உச்சத்துக்கு போயிருக்கு. என்னதான் ஷேர் மார்க்கெட்ல லாபம் வந்தாலும் தங்கம் மாதிரி ஒரு நிரந்தரமான முதலீடு வேற எதுவும் இல்லைன்னு பெரிய முதலீட்டாளர்கள் பணத்தை கொட்டுறாங்க. இதனாலதான் 24 கேரட் தங்கம் வரலாறுக்கான அளவுக்கு எகிரி போயிட்டு இருக்கு. 1 கிராமுக்கும் 10 கிராமுக்கும் உள்ள வேலை வித்தியாசத்தை ஒப்பிட்டு பார்த்தா இதோட நிஜ சுமை உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். ஒரு நடுத்தர குடும்பம் விசேஷத்துக்கு ஒரு 10 கிராம் 22 கேரட் நகை வாங்கணும்னா கூட இப்போ 1,39,460 ரூபாய் செலவாகுது. அதே 24 கேரட்டுக்கு 1,52,140 ரூபாய் ஆகுது. லைட் வெயிட் நகைக்காக வாங்குற 18 கேரட் தங்கம் கூட 10 கிராமுக்கு 1 லட்சத்தை தாண்டி 1,14,180 ரூபாயை தொட்டுடுச்சு. இதுல செய்கூலி, சேதாரம், வரின்னு எல்லாத்தையும் சேர்த்து கணக்கு போட்டா சாதாரண குடும்பங்களுக்கு இது தாங்க முடியாத ஒரு பெரிய சுமைதான் இல்லையா? பகுதி 1, சந்தை நிலவரம். இவ்வளவு உச்சத்துக்கு விலை உயர நிஜமான காரணம் என்ன? அத பத்தி இப்போ பாப்போம். முக்கிய காரணங்களை பார்த்தோம்னா திருமண சீசன், இன்டர்நேஷனல் மார்க்கெட் சேஞ்ச், டாலர் வேல்யூ மாற்றம் எல்லாமே இந்த விலை உயர்வுக்கு காரணம் சொல்றாங்க. குறிப்பா உலக நாடுகள்ல இருக்கிற பொருளாதார பதற்றம், கச்சா எண்ணெய் விலை உயர்வு, அப்புறம் போர் சூழ்நிலைகள் ஒரு பக்கம் உலகளாவிய அழுத்தது கொடுக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஊர்ல இப்போ நடந்துட்டு இருக்கிற தீவிரமான கல்யாண சீசன் டிமாண்ட். இந்த சர்வதேச பிரச்சனைகளும் உள்ளூர் தேவைகளும் ரெண்டும் சேர்ந்துதான் விலைய ராக்கெட் வேகத்துல ஏத்திட்டு இருக்கு. இதனால இப்போ நகைக்கடைகள்ல மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கு. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, முழு காசு கொடுத்து வாங்குறதை விட பழைய நகை மாற்றி புதிய நகை வாங்குறவர்களும் ரொம்ப அதிகமா இருக்காங்க. ஏன்னா பழைய தங்கத்துக்கும் இப்ப மார்க்கெட்ல அதிக மதிப்பு கிடைக்கிறதால மக்கள் ரொம்ப புத்திசாலித்தனமா தங்களோட சுமைய குறைச்சிக்கிறாங்க. வீட்ல இருக்கிற பழைய பயன்படாத டிசைன்களை கொடுத்துட்டு இந்த விலைவாசி ஏற்றத்தை கொஞ்சம் ஸ்மார்ட்டா சமாளிக்கிறாங்க. பகுதி 2, தங்கத்தை தாண்டி வெள்ளி மற்றும் வைரத்தின் நிலவரம் சந்தையில் எப்படி இருக்குன்னு இப்போ பார்ப்போம். தங்கத்தை போலவே வெள்ளி விலையும் இன்று உயர்ந்திருக்கு. 1 கிராம் வெள்ளி 265 ரூபாய் 10 பைசா வரை விற்குது. இத 1 கிலோவுக்கு கணக்கு போட்டா 2,65,100 ரூபாய் வரைக்கும் போகுதுங்க. தங்கம் வாங்க முடியாத பல முதலீட்டாளர்கள் இப்போ தங்கத்துக்கு மாற்றா வெள்ளிய நோக்கி திரும்பியிருக்காங்க. வெள்ளி ஒரு சாதாரண உலோகம்னு நினைச்சிட்டு இருந்த காலம் மாறி அதுவும் ஒரு மாபெரும் முதலீடா உருவெடுத்து நிக்கிறத தான் இன்றைய மார்க்கெட்டோட மிகப்பெரிய ஆச்சரியம். வெள்ளி விலை உயர்வுக்கு வெறும் பட்ஜெட் முதலீட்டாளர்கள் மட்டும் காரணம் கிடையாது. சோலார் பேனல், எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் அதிகமா இருப்பதால சில்வர் டிமாண்ட் தொழில்துறை அளவுல கூடிக்கிட்டே போகுது. அதே சமயம் வைரத்தோட விலையேற்றத்துக்கு காரணம் முற்றிலும் வேற. பாரம்பரிய தங்க நகைகளை விட இளம் தலைமுறையினர் வைரத்தை அதிகம் விரும்புறாங்க. ஃபேஷன், ஸ்டைல், ட்ரெண்ட்னு சொல்லிட்டு இந்த புது மாறுபாடுகள் தான் வைரத்தின் டிமாண்ட பல மடங்கு கூட்டுது. வைரம் வாங்குற இளம் தலைமுறையும் இப்போ அதிகமா இருக்கு. இதனால 1 கேரட் வைரம் 65,000 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குது. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வெறும் ஆரம்ப விலை மட்டும்தான். அதோட தரம், டிசைன், கிளாரிட்டி மற்றும் கட்டிங் முறையை பொறுத்து இந்த விலை பல மடங்கு அதிகரிக்கலாம். தங்கம் மாதிரி வைரத்தை சுலபமா எடை போட்டு வித்துற முடியாது. இது முழுக்க முழுக்க ஒரு பிரீமியம் ட்ரெண்ட். பகுதி 3, பாதுகாப்பு குறிப்புகள். இந்த மாதிரி அதிக விலை விக்கிற மார்க்கெட்ல எப்படி பாதுகாப்பா நகை வாங்குறதுக்கான சில முக்கியமான டிப்ஸ்.
இதுல நீங்க முக்கியமா சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். முதல்ல தங்கத்தோட விலை தினமும் மாறதால ஆன்லைன்ல இன்றைய விலைய செக் பண்ணுங்க. அடுத்து மிக முக்கியமானது, நகை வாங்குறதுக்கு முன்னாடி BIS ஹால்மார்க் இருக்கான்னு கண்டிப்பா செக் பண்ணுங்க. இதுதான் உங்க பணத்துக்கான ஒரே உத்தரவாதம். கடைசியா சேகூலி, சேதாரம், GST எல்லாம் சரியா கணக்கிடப்பட்டிருக்கான்னு பார்த்து அதிகாரப்பூர்வ பில் வாங்க மறக்காதீங்க. இந்த 3 விஷயத்துல எந்த சமரசமும் செஞ்சுக்காதீங்க. சந்தை நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த சில நாட்களிலும் விலை மேலும் உயர வாய்ப்புள்ளது, முன்கூட்டியே திட்டமிட்டு வாங்குங்கள். அதாவது விலைய பார்த்து பயந்து தள்ளி போட்டீங்கன்னா நாளைக்கு இதுவே உங்களுக்கு இன்னும் பல ஆயிரங்கள் கூடுதல் செலவை கொண்டு வரலாம். உங்களுக்கு நகை கண்டிப்பா தேவைன்னா சரியான நேரத்துல பிளான் பண்ணி வாங்குறது தான் சிறந்த வழி. தள்ளி போவது பொருளாதார ரீதியா பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தலாம். இன்னைக்கான விளக்கத்தொகுப்போட முடிவுக்கு வந்துட்டோம். குயிக் குவேஸ். இன்று 22 கேரட் தங்கம் 1 கிராம் எவ்வளோ? ஆப்ஷன் ஏ 12,500 ரூபாய், ஆப்ஷன் பி 13,946 ரூபாய், ஆப்ஷன் சி 15,500 ரூபாய். இந்த கொஸ்டினுக்கு யாரு கரெக்டா ஆன்சர் பண்றாங்கன்னு பாப்போம். கமெண்ட்ல சொல்லுங்க. பெஸ்ட் கமெண்ட்டை பின் பண்றோம். தங்கம் வெறும் அழகுக்கான உலோகம் மட்டும்தானா, இல்ல வரப்போகும் பொருளாதார ஏற்ற இறக்கங்களை தாங்கக்கூடிய நம்ம குடும்பத்தின் மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமா? தொடர்ந்து கவனிப்போம். இந்த முழுமையான விளக்கத் தொகுப்பை பார்த்ததற்கு நன்றி. அடுத்த அப்டேட்ல சந்திக்கலாம்.